ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஏதோ கிராஃப்ட் பண்ண போகிறாங்களா. உள்ளன் த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டை வச்சு ஏதோ கிராஃப்ட் பண்ண போகிறாங்க எங்கள் சாரா அக்காவும் யூனி அக்காவும். குட்டியால் என்ன அதுக்குள்ளே சொல்லிட்டியா? நான் வந்து சொல்லியிருப்பேன்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி பழைய உள்ளன் த்ரெட் இருக்குது. ஸோ அதை வச்சு ஏதோ கிராஃப்ட் பண்ணலான்ட்டு இவ சொல்லிட்டு இருந்தா. எங்களுக்கு பண்ண தெரியாது. ஆமாம், யூனி இங்கே தானே அவள் பல த்ரெட்டு வச்சுருந்துருக்கா, எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாளே. சாரா அத வந்துட்டேன் சாரா. இதுதான் சாரா கிடைச்சது. பாதி கலர்ஸ் காணும் சாரா. ஆரஞ்சு கலர்ஸ்லாம் காணும். ஒயிட்ல கொஞ்சம் தான் இருக்கு. இவ ஒழுங்கா வச்சிருந்தா தானே இந்த குட்டியால் எல்லாத்தையும் போட்டு வீணாக்கிட்டான். இதுல எப்படி பண்றதுன்னு தெரியல. இந்தா குட்டியால் இருந்தா இதை ஒழுங்கா பிரிச்சு கொடு ஒவ்வொரு நூலா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நூலை போட்டு பெரட்டி இரட்டி கசக்கி சிக்க எடுத்து வச்சிருக்கா பாத்தீங்களா? என்ன 2 பேரும் நூலை தூக்கி என் மேலே போட்டுட்டீங்க. ஐயோ, எங்கடா என்ன நவுந்து வர முடியல, கையை காலெல்லாம் சிக்கிக்கிச்சு. சீச்சி நவருங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு நூலே பின்ன தெரியாது. இவங்க வந்து கிராஃப்ட் பண்ண போகிறாங்களா. காமெடியாக இருக்குது. என்ன கிராஃப்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து எனக்கு ஒரு டெடி பேர் செஞ்சு தரணும், ஒரு பால் செஞ்சு தரணும், அப்புறமேட்டு வந்து ஒரு டாலும் செஞ்சு தரணும், சரிங்களா? இல்லைன்னா இந்த வீட்டுக்கு அழகான ஒரு கிரியேஷன் செஞ்சு தரணும், ஓகேவா? நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ இந்த உள்ளன்றதை வச்சு இதெல்லாம் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? குட்டியால், நீ சொன்னது எதுவும் எங்களுக்கு தெரியாது. டெடி பேரும் தெரியாது, டாலும் செய்ய தெரியாது. சும்மா வந்து டெக்கரேஷன் வேணால் பண்ணி பார்க்கலாம், வீட்டு டெக்கரேஷன். ஐயோ, அது ஒரு யூடியூப்பில் பார்த்தோம். ஸோ இந்தமாரி ஒரு விரலில் இதேமாரி உங்களுக்கு நூல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூல் சுட்டி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அது நடுவில் ஒரு முடிச்சு போடணும். இதோ பாருங்கள், இதேமாரி எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு 2 சைடும் வந்து அதை கட் பண்ணி விட்டோன்னா ஒரு குட்டி பால் மாதிரி வருமா. அந்த பால் அப்படியே எடுத்து டெக்கரேஷன் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதோ பாருங்கள், இந்த வீடியோ இப்போ வரும்போது தான் நானும் யூனியும் பார்த்தோம். ஸோ இது வந்து ஹோம் டெக்கரேஷன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா இருக்காது தான், ப்ளஸ் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதேமாரி வந்து வச்சு நல்லா சுருட்டி பால் மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி சுட்டிட்டேன்னா இதோ பாரு, அழகான பால் ரெடி ஆயிடுச்சு பாரு குட்டியால். சூப்பர் சாரா. சரி, ஓகே. இந்த ப்ரௌன் இருக்குல்ல, இந்த ப்ரௌன் கலர் நான் பண்ணி பாக்குறேன். என்ன ஒரே சிக்கலா இருக்கு, எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஓகே, இங்க ஒரு நூல் கிடைச்சிருக்கு. நானும் இதே மாதிரி ஒத்த விரல வச்சு சுருட்டிட்டு அதை கட் பண்ணிட்டேன். இப்ப என்ன சாரா சொன்னா, நடுவுல வந்து ஒரு த்ரெட் வச்சு கட் பண்ணணுமா? ஓகே, இவ்வளவு நூல் போதும். இதை வச்சு சுட்டி நாட் போட்டுட்டு 1 நாட்டு 2 நாட்டு போட்டுட்டேன். ஓகே, 2 நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி விட்டு நடுவில் இருக்கிறத கட் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணனா பால் மாதிரி வரும். வா, நல்லா தான் அழகாக கட் ஆகுது, சூப்பராக இருக்கு. வா, பால் மாதிரி வந்துருச்சு. இங்க பாத்தியா சாரா, நீ சொன்ன பால் மாதிரி எனக்கும் அழகா ரவுண்டா வந்திருக்கு. ப்ளூ கலரோட என் மெரூன் கலர் பால் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாரு. செம்மையா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல உட்டன் நூல் இருந்துச்சுன்னா, சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இதே மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, ஓகேவா? ராயலுக்கு நல்லா ரோல் பண்ணி பார்த்துட்டா கொஞ்சம் ஏத்ததா இருக்கமா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம், அதனால பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இன்னும் வாட்டி ரோல் பண்ணி பார்க்கலாம். வா, இங்க பாரு, செம்மையா இருக்கு. யூனி, வாவ் யூனி, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் யூனி. அடுத்தது இந்த ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலரும் ஒத்த கையில் வச்சு நல்லா சுருட்டிட்டு இவ்வளோ போதும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து பார்த்து எடுக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு நாட்டு இவ்வளோ தூரம் கட் பண்ணி நடுவில் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதேமாரி வந்து 2 சைடும் எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டுட்டு அதேமாரி ரோலிங் பண்ணனா இதோட ஆரஞ்சு பாலும் ரெடி ஆகிடும். ஐயோ, நாட் போட முடியல. படம் போட்டாச்சு. இந்த 2 சைடு கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத பார்த்து கட் பண்ணணும். இந்த கிட்டிங் வேலை தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு பால் மாதிரி வந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் சுற்றி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே யூனி, இந்த பாலும் ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி வந்து 1 பேர் 2 பேர் 3 பேர் நம்மளுக்கு எவ்வளோ பேர் வேணுமோ அவ்வளோ பேர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 3 பால் ரெடி பண்ணிட்டோம். யூனி, இன்னொரு டைம் இருக்குது, இன்னொரு 3 பால் ரெடி பண்ணு யூனி. சாரா காட்டு சாரா. 1
2 3 வா மூணுமே செம்மையா இருக்கு. உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் சாராவும் இது பண்றோம். செம்ம அழகா இருக்கு. இது எப்படி அப்படியே இப்படி ஒட்டி வச்சிடலாமா? ஓகே, இதுக்கு ஒரு நூல் வேணும் அப்படியே தொங்க விடுறதுக்கு. ஓகே, குட்டியால நூல் இருந்தா ஏதாவது எடு. யூனி பாரு யூனி, எல்லாத்துலேயும் 2 பேர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம 2 பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 பேரையும் வந்து நம்ம நூல் கோக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன கலர் நூல் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஒயிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா ஒயிட் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஒயிட்டை எடுத்து ஒரு ஊசியோ ஆணியோ எது உங்கள் கையில் இருக்குதோ அதை எடுத்து ஹோல் போட்டு அந்த நூல் இந்த சைடு இழுங்க. இப்போ நம்ம 3 பால் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 பாலுக்கு 3 ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ஓகேவா? இதோ பாருங்க, இதேமாதிரி இறக்கிட்டு அடியில் வந்து கட் பண்ணிட்டு, எங்கடா சிஸ்ஸரு? ஓகே, இதை கட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். ஏன்னா பால் இந்த வெளிப்பக்கம் வரக்கூடாதுல்ல. ஸோ வந்து இதோ பாருங்க, அழகாக வந்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா செம்மையாக இருந்திருக்க மாட்டேங்க யூனி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ஒரு நாட் போட்டுடலாம். சாரா, நீ சொன்ன மாதிரி கீழே இதை பாருங்க ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டுட்டு இதை பாருங்க 2 இது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு டைம் 2 தான் இருந்துச்சு ரெடி பண்ண. உங்கள்கிட்ட முடிஞ்சா 4-5 ரெடி பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ட்ராஸ் நிறைய த்ரெட் இருக்கு. ஸோ அந்த த்ரெட்டை வந்து கலராக வச்சுக்கலாம். நிறைய கலர்ஸ் இருந்தால் ரெயின்போ மாதிரி இருந்திருக்கும். ஸோ வந்து இதே மாதிரி கலராக வச்சு, இது கொஞ்சம் மொட்டையா இருக்குல்ல, ஸோ வந்து இதே மாதிரி அடியில் வந்து இந்த ஃபெதர்ஸ் வர மாதிரி இப்படி வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு அடியில் வச்சு ஒரு நாட் போட்டுடலாம். இதையும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால ஐயோ இங்கே பாரு சாரா, ஏற்றி இறக்கியமா இருக்கு. ஸோ நடுவில் வந்து அழகாக சரிசமமாக இருக்கிறது கட் பண்ணிடலாம். வாவ், செம்மையா இருக்குல்ல. இது அப்படியே இதில் மாட்டிடலாம் மாட்டேங்க. செம்ம சாஃப்டாக இருக்கு, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா வந்திருக்கு. நீங்களும் இந்த உள்ளன் இதை வச்சு பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இங்கே ஒன்று வச்சிடலாம், அப்புறம் இந்த ஜன்னல் கிட்ட ஒன்று வச்சிடலாம், 2 வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்க 2க்குமே அதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டுட்டு வாவ், செம்மையா இருக்குல்ல. இது அடியில் இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியில் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று பண்ணிடலாம். இதெல்லாம் பொங்கல் டெக்கரேஷனுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் டச்சப் வச்சுட்டோம். டபுள் சைடு டேப் எடுத்து அதை எடுத்து நம்ம இந்த சைடு எங்கே வேணுமோ அங்கே ஒட்டி இதை ஒட்டிக்கலாம். அப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து வச்சுட்டு இந்த சைடும் வந்து அதை ஒட்டிக்கலாம் டபுள் சைட் டேப் போட்டு. என்ன அவங்க வீடியோவில் காட்டும் போது நல்லா இருந்துச்சு, நீங்கள் ஏதோ கொஞ்சம் கச்சாமுச்சான்னு பண்ண மாதிரி இருக்கு. சரி, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களை மன்னிச்சு விட்டுறேன். 10க்கு உங்களுக்கு 5 மார்க்கு தான் நான் தருவேன். யூனி, இவளை பாத்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ட்ரை பண்ண தெரியாமல் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பண்ணியிருக்கோம். இவ 10க்கு 5 தருவாளாம். விடு சாரா, இவளை பற்றி தான் நம்மளுக்கு தெரியாதா என்ன? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.